வணக்கம்மா. இப்போ நான் பீரோவில் என்னென்ன வைக்கிறேன்னு பாருங்க. இதை என்னைக்கு செய்யணும்? அமாவாசை, வியாழக்கிழமையில, பௌர்ணமி இந்த நாளையில தான் இதை செய்யணும். செவ்வாய்க்கிழமைலாம் செய்யக்கூடாது. இப்போ நான் என்னென்ன வைக்கிறேன்னு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அதை பாருங்க. இருங்க. ஃபஸ்ட்டு உப்பை வந்து கொஞ்சம் போல் இதில் போட்டு கட்டிக்கணும். இதை போட்டு கட்டிக்கிட்டேன். இருங்க. உப்பு கட்டிட்டேன். இப்போ பீரோவில் என்னென்ன வைக்கிறேன், என்ன சொல்கிறேங்கிறத மட்டும் பாருங்க. அதில் எவ்வளோ பணம் ரொம்புதுங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வந்து ஏலக்காய், கிராம்பு, அடுத்தது பச்சை கற்பூரம். பாருங்க, பணத்தை இப்படி எல்லாத்தையும் வரிசைக்க எவ்வளோ பணம் வருதோ அந்த பணத்துங்களை நம்ம இப்படி வைக்கணும். இப்படி வச்சு இப்படி வச்சு இதை சுற்றி ஒரு மூட்டை கட்டும். மூட்டையாக கட்டுறோம். இந்த பணத்தை இதை வச்சு இதை கட்டும். இதை இவங்க செங்க வைக்கணும்னு வரேன். இதை வந்து சாமிகிட்ட வைக்கணும். லட்சுமி போட்டா, காமாட்சி போட்டா, ஏதோ ஒரு போட்டா வச்சு அதை வைக்கணும். வச்சுக்கோமா. தவிர என்ன செய்யணும்? இந்த பொடியை கொஞ்சம் தூவி விடணும். தூவி விட்டோமா? இந்த காசு, சொம்பு காசு, சொம்புல காசு நல்லா இருக்கு. இந்த குச்சி வந்து மாதுளம்பழம் வேறு குச்சி. இது அதில் குங்குமம் மஞ்சள் வச்சு வச்சுருக்கேன். இந்த குச்சி மருதாணி குச்சி. அடி வேறு குச்சி எடுத்துகிட்டு வந்து அதை சும்மா கொஞ்சம் போல் ஒரு சான் பக்கம் எடுத்து நறுக்கி கழுவி மஞ்சள் தண்ணியில் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு இதில் வச்சிடணும். அது உள்ளே வச்சிடணும். இதை இந்த காசுங்க, தங்க காசு, வெள்ளி காசு, இந்த காசெல்லாம் வந்து இதில் போட்டு இதையும் இங்கேயே பீரோவில் வச்சிடணும். இப்போ உங்களுக்கு விசேஷமான ஒரு பொடி கட்டி காட்டுறேன்னு சொன்னால் அதை கட்டுறேன் பாருங்க. இந்த பொடியை கட்டி இதில் வைக்கணும். இதெல்லாம் லட்சுமி கடாசத்துக்காக வைக்கிறது. நான் அனுபவிச்சதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் புதுசாக எந்த கற்பனையும் இல்லை. நான் அனுபவிச்சதை நான் சொல்கிறேன். இந்த பாருங்க, இது மேலே வச்சிடணும். இந்த பணத்துக்கிட்ட இந்த பக்கத்தில் வச்சிடணும். இப்போது இந்த மல்லிகைப்பூவை மேலே அந்த பண வாடகைக்கு இந்த வாடகைக்கு அந்த பணத்து மேலே வைக்கும்போது இந்த வாசனைக்கு அந்த நம்ம பொடிக்கு எல்லாத்துக்கும் அதில் கொஞ்சம் போல் ஜவ்வாது கையில் கூட தட்டிக்கோங்க. கொஞ்சம் போல் ஜவ்வாது அப்படி திறந்தால் மணமணமாக இருக்கணும். அப்போ பணமாக நம்மளுக்கு வரும். மணமணமாக இருக்கிற இடத்துல பணமாக வரும்.